நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் இல்லையா? சிலரை சந்திக்கிறச்ச நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களோட திரும்ப திரும்ப அவங்கள பார்க்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா சிலர பார்க்கும்போது காரண காரியமே இல்லாமல் அவங்கள நம்ம முன்ன பின்ன பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனா அவங்க முகத்த பார்த்தாலே நமக்கு ஒரே ஆத்திரமா வரும், கோவமா வரும், அவங்கள அடிச்சிடலாமான்னு தோணும். எரிச்சலா இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆனா, இந்த ஜென்மத்தில அவங்க நம்ம முன்ன பின்ன அவங்கள மீட்டே பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க நமக்கு எந்த கெடுதலும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அப்படி ஒரு நினைப்பு நமக்கு சிலரை பார்க்கும்பொழுது தோன்றும். இதற்கு காரணமும் நம்முடைய பூர்வ ஜென்ம வாசனை தான். நம்மளுடைய கார்மிக் ரெஜிஸ்ட்ரியிலே, பூர்வ ஜென்ம வாசனையிலே அவர்கள் நமக்கு என்ன செய்தார்களோ, அதைத்தான் இப்பொழுது திரும்ப நமக்கு சேர்கிறது. அவர்கள் நமக்கு நண்பர்களாகவோ, கணவராகவோ, மனைவியாகவோ, உற்றாராகவோ, உறவினராகவோ, தெரிந்தவராகவோ இருந்து நமக்கு பல நன்மைகளை செய்திருந்தால், அதன் தொடர்ச்சியாக அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வரும். ஆனால், அந்த ஜென்மத்திலே அவர்களால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தால், பண விஷயமாகவோ, உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, இல்ல வேற ஏதாவது விதத்திலோ அவர்களால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த ஜென்மத்திலே அவர்களை நாம் எங்கு பார்த்தாலும் வெறுப்போம். காரண காரியம் இல்லாமல் அவங்கள பார்த்தா கோவமா வரும், ஆத்திரமா வரும், சண்டை போட தோணும், திட்ட தோணும். ஆனால் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு நமக்கு எந்த பகையும் கிடையாது. இது இந்த பூர்வ ஜென்ம வாசனையின் காரணமாகத்தான் இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது.